வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி ரெசிபி தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிப்பு ஜாமான்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசிப்பு, பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் அதையும் இடையில நல்லா கீறிட்டு சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் எப்போதும் எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலுமே கீறிட்டு சேர்த்திங்கன்னா தான் அது தெரிக்காமல் இருக்கும். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு வதக்கிடலாம். இதோட காரத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் நம்ம இப்போயே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட மல்லித்தூளை சேர்த்துட்டு இதையும் நல்லா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட வாசனைக்காக பார்த்திங்கனாக்கா புதினா தலைகளையும் மல்லி இலைகளையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இதோட உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த புதினாவோட வாசனை எல்லாம் நல்லா வரணும், அந்தளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மசாலாவோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இதோட நம்ம களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசிக்கு 1 டம்ளர் அரிசி அப்படின்னாக்கா 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு எப்படி தண்ணி வைப்போமோ இது பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, நார்மல் ரைஸ் தான், நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் 2 பங்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு ஒரு நார்மலாக ஒரு மூடி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட மேலால் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்துட்டாக்க நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த நெய்யை இது நல்லா உள்ளர சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு விசில் நல்லா இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு ஆனியன் ரைக்காவோட சர்வ் பண்ணோன்னாக்கா ரொம்ப அட்டகாசமான சுவையில் அருமையான இறால் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.